வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு நமக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. இது 123வது வாரம் நடக்குது. ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட நாங்கள் அங்கே டிஸ்கஷன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நியூஸஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் ரிலேட்டட்ல எந்த பெரிய நியூஸ்மே கிடையாது. ஒன்லி ஸ்பீச்சஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் மட்டும்தான் இருக்கு. கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் மட்டும் நமக்கு இருக்கு. காலையில ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் மட்டும்தான் இருக்கு. தென் நமக்கு ஸ்பீச் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீச்சஸ்க்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி போக ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு காலையில மதியம் வந்து நாங்கள் ஒரு சார்ட் போட்டிருந்தோம். அதை பத்தி நான் எண்டில் கோல்டு வரும்போது எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறோம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கரெக்ஷன்ல இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த கரெக்ஷன் எண்ட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்போ கீழே இறங்கி இப்படி கரெக்ஷன் போகும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ராப். இது 96 வரைக்கும் மினிமம் போகும், அதுக்கு கீழேயும் போகும். ஸோ 96 மினிமம் டச் பண்ணதுக்கப்புறம் இனி பை செட்டப் கிடைச்சா நம்ம பைக்குள்ளே போக ட்ரை பண்ணலாம். ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இப்போ மாட்டிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அதோடைய ட்ரையாங்கிள் ஃபேஸ். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். எனி செல் செட்டப் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் ட்ரை பண்ணும். ஓவரால் ட்ரெண்டுமே செல்ல தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு சப்ளை ஏரியாவில் இருக்கிறதுனால ப்ரைஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியாவாக இருக்கும், இது வந்து ஒரு சப்ளை ஏரியாவாக இருக்கும். சப்ளை ஏரியாவை மீட் பண்ணிட்டு மார்க்கெட் நிற்குது. ஸோ வீக்லி ஃபோர்காஸ்ட்ல நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ 1 ஹவர் எடுத்துக்கலாம். ஸோ 1 ஹவர்ல வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்தா செல் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பிரேக் பண்ண மார்க்கெட் அப்படியே மேலே போயிடுச்சு. அதனால இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள தான் ப்ரைஸ் இருக்கு. அவ்வளோ ஹெவியான பையிங் ப்ராசஸ் வரல. ஸோ திருப்பியும் அதே தான் உடைச்சி மார்க்கெட் இங்கே ரீடெஸ்ட் பண்ணி கீழே இறங்கும்போது இங்கேயும் செல் பண்ணலாம். இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ண பாயிண்ட்ல உங்களுக்கு செல் கிடைச்சாலும் எடுக்கலாம், இல்லை எனக்கு இங்கே டாப்லேயே செல் கிடைக்குது அப்படின்னா எடுக்கலாம். எது எடுத்தாலும் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுங்க. இது ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும் செல் சைடில் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃப்ரேம் எடுத்துட்டோம்னா மார்க்கெட் இன்னும் அந்த சைட்வேஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ்குள்ளே தான் இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ப்ரைஸ் வந்து இன்னும் அந்த ட்ரையாங்கிள்குள்ள தான் இருக்கு, உள்ள மாட்டிட்டு இருக்கு. இதுக்குள்ள இன்னும் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இப்போ மார்க்கெட் போட்டு நின்றுட்டு இருக்கு. ஸோ ரேஞ்சாக மார்க்கெட் வந்து இப்போ மாட்டிட்டு இருக்கு. ஸோ இப்போ மேலே பிரேக் பண்ணாலாம் பை கிடையாது, நமக்கு இந்த டாப்பர் பிரேக் பண்ணும்போது தான் பை ஆகும். ஸோ அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து வரும்பொழுது தான் வேல்யூ ஆகும். ஒருவேளை ப்ரைஸ் கீழே வந்தாலும் இம்மிடியேட்டாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சுச்சுவேஷன் தான் அதிகமாக இருக்கும் 31 பக்கத்தில். ஸோ இந்த சைட்வேஸே இனஃப் மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணி அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ். கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல், இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, காலையில் போட்டிருக்க சார்ட் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெலகிராமில் போட்ட சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு மல்டிபிள் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ ப்ரைஸ் பல தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால இங்கிருந்து மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ மேலே போனால் பெருசாக மேலே போமானா இல்லை இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி இந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ள மார்க்கெட் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் கிடைச்சா எடுக்கலாம். நம்ம வந்து 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ல இந்த இடத்துல ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம சொல்லியிருந்தோம் வீக்லி ஃபோர்காஸ்ட்ல. இந்த இடத்துல ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரலாம் அப்படின்ட்டு, பட் அது ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் கிரியேட் ஆனதுனால இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம விட்டுறணும். ஸோ இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிடையாது, இனிமே கிடையாது. அப்ப என்ன சார் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இப்ப ட்ரையாங்கிள் மோட் வந்திருக்கு. ஸோ இதை தான் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ப்ரைஸ்ல காலையில சார்ட்ல.
டாலர் இண்டெக்ஸ்க்கும் கோல்டுலையும் என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம கம்பேர் பண்றது இல்லைன்னா இப்போ நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ டாலர் இண்டெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல இதுதான் இந்த சப்போர்ட் லெவல். ஸோ இது வந்து 3 டிரைவ் பேட்டர்னாக வரலாமா? வரலாம். ஸோ இங்கிருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருந்தா நமக்கு கிட்டத்தட்ட 104 105 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. அந்த டைம் என்ன நடக்கும்னா அப்படி மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா கோல்டு கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சார்ட் எக்ஸ்பிளனேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கலர் கோடு யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது கோல்டு உங்களுக்கு கீழே வரும். ரைட், ஒருவேளை மார்க்கெட் இந்த சப்போர்ட்லேயே தான் என்ன நிற்கிறான், நல்ல மார்க்கெட் கீழே பிரேக் பண்ண இந்த ப்ளூ கலர் மார்க்கெட் டவுன் சைடு வரும்போது இங்க கோல்டு நமக்கு மேலே போறதுக்கு பாசிபிள் இருக்கும். இதுதான் அந்த காம்பினேஷன். அதனாலதான் இங்க சப்போர்ட்ஸை மார்க் பண்ணியிருப்போம். ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி நம்ம எதிர்பார்க்கறது டாலர் இண்டெக்ஸ் கீழே வரும்போது கோல்டு மேலே போறது தான். ஓகே, மேலே போகிறது தான். அதனால தான் இங்கே ரெசிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவான ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்துச்சு. இதை வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டராக கன்சிடர் பண்ணோம். காம்ப்ளெக்ஸ் வரும்போது நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வருதுன்னா அப்படியே ஹெட் அண்ட் ஷோல்டர்லேயே இருக்கக்கூடாது. ஹெட் அண்ட் ஷோல்டர் இப்போ ஆக்டிவேட் ஆகலை. இப்போ நமக்கு என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மார்க்கெட்குள்ள வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ட்ரையாங்கிள்குள்ள இருக்குது. ஸோ இதை விட்டு மார்க்கெட் வெளியில பிரேக் அவுட் ஆகும்போது இங்க மேல பிரேக் ஆகும்போது கண்டிப்பா டாலர் இண்டெக்ஸ் கீழே பிரேக் அவுட் நடக்கணும். நடந்தாதான் ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாள் நம்ம அதை பார்க்கறது இல்லையே, இதுவும் மேலே போகும்போது அதுவும் மேலே போச்சு, அது கீழே வரும்போது இதுவும் கீழே வந்துச்சுன்னா அந்த சினாரியோ முடிஞ்சிட்டு இனி ரெண்டும் ஒரே இடத்தில் ஒரே மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா டைம் இல்லை, ஒரு 10ல் 5 முறை ரெண்டுமே ரிலேட்டபிளா நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த காம்பினேஷனை எடுத்துக்குவோம். கோல்டு வந்து இப்போ ட்ரையாங்கிள் மோட்ல மார்க்கெட் இருக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி உள்ளுக்குள்ள என்ட்ரிக்குள்ள போகலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆர் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். இதுதான் நம்ம பை போனது. இன்னும் அந்த பையிங் கான்செப்ட் அப்படியே தான் இருக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு 21 ரேஞ்சில் ஒரு பையிங் இருந்துச்சு, ஷார்ட் பையிங் தான். பட் ஆனால் திருப்பி மார்க்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்பயும் நம்ம வந்து பை போகலாம். எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3.2 ஒரு 3.0 ஆர் அதுக்கு கீழே ஒரு 2.5 2.0 இந்த லெவல்ஸ் இப்போ உடையணும். இப்படி கீழே வரும். கீழே வரும்போது எனி பை செட்டப் ஓகே நமக்கு கிடைத்தால் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செகண்ட் பையிங் என்ட்ரியை உள்ள போட ட்ரை பண்ணுவோம். ஸோ இது போனால் எங்கே சார் போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 3,280, செகண்ட் டார்கெட் 3,320. ஆல்ரெடி அந்த பை அப்படி ஆக்டிவ்லே தான் இருக்கு. ஸ்டாப் லாஸ் மட்டும் காஸ்ட்ல வச்சு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பை அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது மார்க்கெட் பை ஆகும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூஸ் இதுதான். ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 25 ஆர் 20 கிட்ட வரும். அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்ல 30க்கு கீழேயே எனி பை செட்டப் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி இங்க பை போக தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த பை எடுத்தோம் அப்படின்னம்னா இப்ப டாலர் இண்டெக்ஸ்ல ஈவினிங் ஸ்பீச்சஸ் வரும்போது பிரேக் ஆகும்போது நமக்கு கோல்டும் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் நடக்கலாம், சாயந்தரம் நடக்கலாம். இது பிரேக் அவுட் நடக்கும்போது இதுவும் பிரேக் அவுட் நடக்கும். மாறாக மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா இது கீழே பிரேக் அவுட் ஆனாலும் வெயிட் பண்ணுவோம். சம் கன்சால்டேஷன் வந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகும்போது தான் இந்த செல்லை ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, இது ஃபேக் பிரேக்காக இந்த சப்போர்ட் லெவல் உடையாத வரைக்கும் நம்ம 3170 பை எடுத்தோம்ங்களா அதுக்கு கீழே சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம இந்த பை செட்டப்ல தான் இருப்போம். ஸோ இது வந்து ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அதனால வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும். நல்ல கிளியரா இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போது இந்த சப்போர்ட்ஸ் பிரேக் ஆகும்போது நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பை செட்டப் தான் நாங்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பை எடுக்க ட்ரை பண்ணுவோம். இது ரிலேட்டட்ல டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்துல இந்த காம்பினேஷன்ஸ்ல ஏதாவது ரிலேட்டட் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பையா செல்லா ரிப்ளை பண்ணுங்க ப்ரோங்கிறீங்க. உங்களை கால் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் தான் இருக்கிறீங்க. பட் ஆனால் யாரும் கால் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இந்த சர்வீசஸ்லாம் வந்து தேவையில்லாத சர்வீசஸ்லாம் பண்ணுறதே இல்லை. அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்
ஆர் நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் ரிப்ளைஸ் அண்ட் மெசேஜஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த டீமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராகவும் வரலாம், ஸ்டூடெண்ட்டாகவும் வரலாம். ஸோ அப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சும்மா பை செல் இதெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த ப்ரைஸ் வந்தோடனே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம வந்து ஒரு 170 வந்தோடனே ட்ரேட் பண்ணல, ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அங்கே வந்தால்தான் போகிறோமோ, அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ப்ரைஸ் வந்தால் ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரீச் ஆனோடனே பை எடுக்க மாட்டோம். அங்கே வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம பை எடுக்கணும். ஸோ மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் பை எடுக்கணும். மேபி இந்த பையிங் கூட நமக்கு மிஸ் ஆகலாம், பட் ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம சான்ஸ் கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் வச்சு உள்ள போக ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரைஸ் வரும் பொழுது நாங்கள் ஆக்டிவாக இருந்தோம், அந்த டைம் பார்த்துட்டு இருக்கோம், நல்லா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன்னா டெலகிராமில் நான் அப்லோட் பண்ணுறேன். டெலகிராமுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நாளைக்கு நடக்கிற மதியம் லைவ் மீட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஷன் பண்ணலாம். அதுக்குள்ளே கண்டிப்பாக மார்க்கெட் ஏதாவது ஒன்று பிரேக் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.